கரூர் சம்பவத்தில் உடனடியாக ரியாக்ட் பண்ணார் எதிர்க்கட்சி தலைவர். சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுத்தாரு, வெளிநடப்புலாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு இதுவரைக்கும் அதிமுக சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரல அப்படின்னால் அதுக்கான காரணம் என்ன? அது ஏன் நடவடிக்கை எடுக்கல? விஜய்க்கும் திமுகவுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு உண்மையான அரசியல் தலைவராக இருந்தால் அவர் எதிர்த்து நிற்கணும். ஒரு வார்த்தை கூட பேசல. காங்கிரஸுக்கு ஒரு பிளான் இருக்கு. காங்கிரஸுக்கு என்ன பிளான்னா, விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இது இப்போ திமுகவுக்கு தானே ப்ளஸ் அமையுங்கிற இல்ல. அப்ப நம்ம கடந்த தேர்தலில் விஜய் இல்லை. நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். வணக்கம். 3 நாட்களாக ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனை அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்தில் உடனடியாக ரியாக்ட் பண்ணார் எதிர்க்கட்சி தலைவர். சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுத்தாரு, வெளிநடப்புலாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு இதுவரைக்கும் அதிமுக சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரல அப்படின்னால், குறிப்பாக சில பேர் சொல்கிறது ஜனநாயகனுக்கு பின்பாக என்டிஏ அதாவது டெல்லி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கெலாம் போகிறாரு. இதெல்லாம் பெரிய ஒரு ப்ரெஷர் விஜய் நோக்கி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் நேற்று சிஎம் கூட ஒரு ட்விட் போட்டிருந்தார், உங்களுடைய பழைய நண்பர்களோட இப்போ இதையும் சேர்த்துக்கிட்டீங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அதிகாரிகளையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்லாம் போட்டிருக்காரு. பட் இப்போ இதில் அதிமுக எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணலையே, அதுக்கான காரணம் என்ன? அது ஏற்கனவே நன்றியை மறந்துட்டார் விஜய். ஏற்கனவே அவங்க கரூர் சம்பவத்தில் மட்டும் அதிமுக களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா விஜய் காலியாக இருப்பார் நேரம். அதிமுக மட்டும் ஸ்ட்ராங்காக இறங்கி இது நடவடிக்கை எடுக்கணும், ஏன் நடவடிக்கை எடுக்கல? விஜய்க்கும் திமுகவுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சாதாரண சம்பவம் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இவருடைய கவனக்குறைவுனால தான். சிபிஐ விசாரணை அதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அவங்க வரட்டும். இப்போ மக்கள் கருத்து அதுதான். அவர் தப்பு இவர் மேலே, திமுக கவர்மெண்ட்டு மேலே ஒரு தப்பு இருக்குது. அவங்க இடம் கொடுக்கல. இவங்க இடம் கொடுக்காத இடத்துல போய் இவர் அவ்வளோ க்ரோடை கொண்டு போய் சேர்த்து 41 பேர் உயிரிழப்பு காரணமாக இருக்கிறாரு. சாதாரண கேஸே இல்லை. ஆனால் பாருங்கள், திமுக அரசியல் ஆதாயத்திற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கடைசியாக கேஸை சிபிஐக்கு தள்ளிட்டாங்க. இன்றைக்கி சிபிஐ பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்திலிருந்து அவருக்கு பொலிட்டிக்கலாக சப்போர்ட் பண்ணி அவரை பேக்கப் பண்ணுறாங்க. அதிமுக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது அவர் மீது மட்டும் தப்பு இல்லை, கவர்மெண்ட் மீதும் தவறு இருக்குது, அரசு அதிகாரிகளும் உரிய இடத்த கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் பேச வேண்டிய விஷயத்தை அதிமுக பேசி அவரை காப்பாற்றுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மீண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் திரும்பவும் என்ன செய்கிறாரு, அவர் தவறுகளை உணராமல் திரும்பி களத்துக்கு வரும்போது அதிமுக எதற்காக அவர் சப்போர்ட் பண்ணணும்? ரெண்டாவது, பிஜேபி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஏஜென்சிகளை வைத்து எதிர்கட்சிகளை இது பண்ணுறது தான் செய்கிறாங்க. அவங்க எதிர்கட்சிகளை குறி வைக்க தான் செய்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச ரகசியம். இதில் மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இவர் ஒரு உண்மையான அரசியல் தலைவராக இருந்தால் அவர் எதிர்த்து நிற்கணும். ஒரு வார்த்தை கூட பேசலை. ஜனநாயகன் இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் தானே பேசணும். விஜய் பேசாமல் விஜய் சுற்றி இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்க. அப்போ அதை கூட தன்னுடைய பிரச்சனை கூட பேச முடியாதவர் இவர் எப்படி மக்கள் பிரச்சனை போய் பேச போகிறாரு? இப்போ அரசியலில் முற்றிலுமாக முதிர்ச்சி இல்லாமல் விஜய் இருக்கிறார். இப்போவுமே அவருக்கு என்ன ஆப்ஷன்னா, ஏதோ அதிமுக மாதிரி பெரிய கட்சியோடு சேர்ந்துட்டாருன்னா தப்பிச்சிருவார். இல்லைன்னா நிச்சயமாக அவங்க விசாரணையை சரியான ரூட்டில் சிபிஐ நடத்தினாவே ஜெயிலுக்கு போயிடுவார். அதான் நடக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதிமுக கூட சேர்ந்தாதான் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறீங்களா? இல்லை காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலும் கூட அதுலேருந்து கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, காங்கிரஸ் கூடலாம் அவர் இப்போ கூட்டணி காங்கிரஸ் போவாங்களாங்கிறது சந்தேகம் தான். காங்கிரஸுக்கு ஒரு பிளான் இருக்குது. காங்கிரஸுக்கு என்ன பிளான்னா, விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு மற்ற இடங்களில் நம்ம தென் மாநிலங்களில் நம்ம கால் ஊன்ற முடியும். பாண்டிச்சேரியில் விஜய் வச்சு நம்ம ஓட்டு கேட்க முடியும், கேரளாவில் கேட்க முடியும், தெலுங்கானா அங்கிட்டலாம் கூட உள்ள இறக்கி விடலாம், வர்ற வரைக்கும் லாபங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தினுடைய எங்கே எப்படி அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, எம்எல்ஏக்கள் தான் வரப்போகிறாங்க. அது விஜய் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் காங்கிரஸில் சில பேர் இருக்கிறாங்க.
சில பேர் வந்து காலங்காலமாக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனால, திமுக கூட கூட்டணி வச்சதுனால காங்கிரஸ்காரங்களே திமுகங்களும் மாறிட்டாங்க பாதி பேர். இப்போ போய் கூட்டணி வச்சாவே கட்சி உடஞ்சிடும் போல இருக்குது காங்கிரஸ். அவ்வளோ பலவீனமான நிலையில் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் வந்து விஜய் வந்து அதிமுக கூட ஏன் போகணும் அப்படின்னா, கொஞ்சம் அரசியல் கற்றுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அரசியலை கற்றுக்கொள்வதற்காக அவர் அதிமுக கூட சென்றார்னா அவருக்கு பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா தொடர்ந்து அவர் தவறுகள் தான் செஞ்சுட்டு இருப்பார். பட் பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்தா தான் அவர் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதான். இல்லைன்னா விசாரணை தீவிரப்படுத்தினாங்கனாலும் இவர் சிக்கிடுவார். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் காங்கிரஸ் கூட வந்து அவர் போவாராங்கிறது ஒரு சந்தேகம். காங்கிரஸோட அவரு விருப்பம் தான் அவருக்கு. காங்கிரஸ் சேருவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம். இந்த அதிமுக கூட்டணியில் திரு அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சிருக்கிறாரு. நீங்கள் சொல்கிறது மாதிரி தேர்தலுக்கு கிட்ட நெருங்கும் போது 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த தேர்தல்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த பெல்ட்டில் ஃபுல்லாக திமுகவுக்கு தானே அதிகமான எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்காங்க. இது வந்து இப்போ திமுகவுக்கு தானே ப்ளஸ்ஸாக அமையுங்கிறேன். இல்லை, அப்போ நம்ம கடந்த தேர்தலில் விஜய் இல்லை. இப்போ விஜய் வந்து வாக்குகளை பிரிப்பார். அப்போ அவர் யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்க போகிறாருங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்குது. இப்போ விஜய் வந்து அவர் திமுக ஐடியாலஜியை பேசுகிறதுனால திமுக ஆதரவு வாக்குகளை பிரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடந்த தேர்தலில் வட மாவட்டங்களில் எப்போவுமே வட மாவட்டங்கள் சென்னை பிராந்தியத்தில் எப்போவுமே திமுகவுக்கு தான் பாசிட்டிவாக இருக்கும். அது எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி. அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலையுமே அவங்க கணிசமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ விஜய் வர்றதுனால விஜய் வந்து திமுக ஐடியாலஜியே அவர் பேசுகிறதுனால சிறுபான்மையினருக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அந்த வாக்குகள் சிதறிச்சு அப்படின்னா நம்ம அந்த புள்ளி வரது கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வாக்குகளுக்கு குறைவாக பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்குது. 3000 to 10,000, 10,000 to 20,000, 20,000 to 30,000. 2020 38 தொகுதி அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி குறைந்த வாக்குகளில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்போ விஜய்லாம் சாலிடாக வந்து 10,000 வாக்குகள் ஆவரேஜாக வாங்குவார். அதுக்கு மேலே வாங்குவார்னு வைங்களேன். அப்போ அதெல்லாம் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு, எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த பாக்கெட்ஸ்லேருந்து வாக்குகள் எடுக்க போகிறாருங்கிறதெல்லாம் இருக்குது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவங்க அந்த ஓட் பேங்கு அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அது பெருசாக குறைய வாய்ப்பு இல்லை. பட் இவர் திமுக காங்கிரஸ் ஐடியாலஜியே பேசுகிறாரு. அப்படிங்கும் போது அந்த வாக்குகளை அவர் பிரிச்சுட்டார் ஒருவேளை அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய சரிவாக இருக்கும். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.